அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சியில் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் இன்டர்வியூ அண்டு நான் இன்டர்வியூ போஸ்டிங் இருக்குல்ல, அதை பற்றி டீட்டெயில். இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி ரெண்டு நம்ம எழுதணும். இந்த ரெண்டுக்கும் சேர்த்து டோட்டலாக 300 மார்க் வரும். பேப்பர் 1க்கு வந்து 300 மார்க் நம்ம எழுதுவோம். ஆனால் அதில் 150 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு போயிடும். மீதி இருக்கிற 150 தான் நமக்கு கால்குலேஷனுக்கு எடுப்பாங்க. அடுத்து வந்து பேப்பர் 2ங்கிறது வந்து நம்ம மேஜர் பேப்பர் அலைடு பேப்பர்லாம் இருக்கும்ல. எனக்கு வந்து மேத்ஸு, ஸ்டாட்டு, அப்புறம் எக்கனாமிக்ஸ்னு 3 இருக்குது. அந்த மாதிரி இருக்கும். ஸோ பேப்பர் 1க்கு அதில் போட்டிருக்கு பாருங்கள். இது அப்படியே குரூப் 2 தான். குரூப் 2ல் நம்ம என்னெல்லாம் படிக்கணுமோ அதே மாதிரி தான் இருக்கும். தமிழ் இருக்குது. பேப்பர் 2க்கு வந்து மேஜர் நான் சொன்ன மாதிரி நம்ம சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்குன்னு சொல்லிட்டு ஒரு 50 மார்க் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 100 கொஸ்டின் 150 மார்க்கு. ஜென்ரல் ஸ்டடீஸும் மென்டல் எபிலிட்டி இருக்குல்ல, அதுக்கு ஒரு 100 கொஸ்டின் 150 மார்க். இந்த 300ல் 150 மார்க் தான் எடுப்பாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குள்ளே 150 எடுக்க மாட்டாங்க. அது எலிஜிபிலிட்டிக்கு மட்டும். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருக்குல்ல, அந்த 150 எடுத்துக்குவாங்க போஸ்டிங்க்கு நம்ம கால்குலேட் பண்ணுறது. அடுத்து மேஜர் பேப்பருக்கு 300 மார்க். டோட்டலாக 450 வரும். அது கூட இன்டர்வியூக்கு ஒரு 60, 510. ஸோ 500க்கு 10க்கு நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து என்னென்னா நான் இன்டர்வியூ போஸ்டிங்க்கு இதுக்கும் இன்டர்வியூ போஸ்டிங்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், அங்கே ஒரு 60 மார்க் கொடுத்தாங்களா இன்டர்வியூ, அது இங்கே கிடையாது. இல்லாமல் அங்கே ஒரு 60 மார்க் கூட சேர்த்து அங்கே ஒரு 510, 510 வரும். இங்கே வந்து அது இல்லாமல் 450 மட்டும்தான். அதே தமிழ், அதே சயின்ஸு, அதே மேத்ஸு, மென்டல் எபிலிட்டி, அதே மாதிரி மேஜர். ஆனால் இன்டர்வியூக்குள்ள அந்த 60 மார்க் இல்லாமல் இதை வந்து 450க்கு கால்குலேட் பண்ணுவாங்க. மேஜரில் வந்து எல்லா மேஜருமே இருக்கும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் போய் பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷனில் இது இருக்குது. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இது போட்டேன் அப்படின்னா, இந்த வருஷத்தில் டிஎன்பிஎஸ்சியில் ஆனுவல் பிளானரில் ஃபஸ்ட்டில் இதாக இருக்குது. மே 2026 அனௌன்ஸ்மெண்ட்டு. எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் இருக்குங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஆனுவல் பிளானரில். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா, ஓசிக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்கும். மற்ற எதுக்குமே வந்து ஏஜ் லிமிட்டு, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு கிடையாது. நெக்ஸ்ட்டு சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் 1ல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கொடுக்குற சிலபஸ் அதே தான். தமிழ் மொழி தகுதி தேர்வுன்னு இருக்குல்ல, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் குரூப் 2க்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அதே சிலபஸ் அப்படியே இருக்கும். குரூப் 2 சிலபஸ் தான். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 எல்லாம் பாருங்கள். அலகு 1, அலகு 2, அலகு 3, 4 பாருங்கள். அதே குரூப் 2, குரூப் 4ல் படிக்கிறோம்ல, அதே சிலபஸ். இதில் வந்து வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் போட்டிருக்காங்க. அது டிகிரி ஸ்டாண்டர்டு. அப்புறம் மென்டல் எபிலிட்டி, அது வந்து 150 மார்க். 100 கொஸ்டின் இருக்கும். 75 + 25 100 கொஸ்டின் 150 மார்க்கு. அதுவும் அதே சிலபஸ். அடுத்து வந்து இந்த போட்டுக்கலாம் ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். டிகிரி ஸ்டாண்டர்டில் மார்க் எல்லாமே அதில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரூப் 2 மாதிரி தான். அடுத்து மென்டல் எபிலிட்டியும் அதே குரூப் 2, குரூப் 4 அந்த அதில் உள்ள சிலபஸ் படி தான். ஸோ நம்ம வந்து இப்போ குரூப் 2க்கு படிக்கிறவங்க, குரூப் 4 படிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக டிஎன்பிஎஸ்சிக்குன்னு பிரிப்போம். டிஆர்பி வேறு, டிஎன்பிஎஸ்சி வேறுலாம் நினைக்கிறோம். அதெல்லாம் இல்லை. டிஆர்பி போர்டில் இருக்கிற நிறைய விஷயமும் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிறது டிஆர்பியில் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது சைமல்டேனியஸாக இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ குரூப் 2, குரூப் 4 படிக்கிறவங்க இந்த எக்ஸாம் எழுதலாம்.
இதில் அதுக்காக என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்துக்கோங்க. இப்போ மேத்ஸில் டிகிரி ஸ்டாண்டர்டில் மேத்ஸ் அந்த ஸ்டாட்டுக்கு இதில் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் யூனிட்டு அடுத்து அப்படியே வந்தோம்னா அல்ஜிப்ரா பாருங்கள். அல்ஜிப்ரா வந்து அல்ஜிப்ராவும் கால்குலஸும் இருக்கும். 25 கொஸ்டின்ஸ்னு போட்டுக்குதா. அது வந்து யூஜிடிஆர்பியில் இருக்கிற அதே சிலபஸ் தான். அதே சிலபஸ் மீன்ஸ் அப்படியே இருக்காது. ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்ட் அதுவுமே அந்த ப்ராபபிலிட்டிலாம் யூஜிடிஆர்பியில் இருக்குது. இங்கே அப்படி வந்தீங்கன்னா அல்ஜிப்ரா அண்டு கால்குலஸும் யூஜிடிஆர்பியில் இருக்குது. அப்படியே இருக்காது, அதில் இருக்கிற கொஞ்சம் இருக்கும். அங்கே நிறைய இருக்கும் யூஜிடிஆர்பியில், இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்த யூனிட் இருக்குது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், லாப்லாஸ், வெக்டர் கால்குலஸ். அது 25 மார்க்கு தான், 25 மார்க்ஸ். அதுவும் யூஜிடிஆர்பியில் இருக்குது. யூஜிடிஆர்பியில் இதே சிலபஸ் இருக்குது மேத்ஸில். எனக்கு நான் மேத்ஸ் சப்ஜெக்ட்டுங்கிறதுனால மேத்ஸை ஸ்டார்ட் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் மற்றது பார்த்துக்கோங்க. அடுத்து அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் இதுவும் இருக்குது, யூஜிடிஆர்பிலேருந்து எடுத்துருக்காங்க. இது ரியல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸும் அதில் இருக்குது, யூஜிடிஆர்பியில் இருக்குது. ஸோ யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பிலாம் படிக்கிறவங்க தமிழ் எலிஜிபிலிட்டி எப்படினாலும் அங்கே எழுத தான் செய்யணும். அதே தான் இங்கேயும் படிக்க போகிறீங்க. எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஜென்ரல் சயின்ஸ், அந்த பாலிட்டி சயின்ஸு, அந்த இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் படிச்சிட்டாலே அது 75 மார்க்கு. அதையும் கொஞ்சம் படித்தோன்னா இங்கே வந்து என்ன செய்யலாம், அந்த இதுக்கு போஸ்டிங் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா பிஜி ஸ்டாண்டர்டில் இருக்கும், அடுத்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸ்டாட்டு, மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இருக்கும். அதில் பாருங்கள், ஸ்டாட் இருக்குதா. அடுத்து எக்கனாமிக்ஸ் கீழே இருக்கும். இதில் ஒரு 65 மார்க் யூஜிடிஆர்பியில் உள்ளது. அடுத்து இன்னொரு யூனிட் வரும், 15-20 மார்க் இருக்கும். அது யூஜிடிஆர்பியில் உள்ளது தான். அடுத்து எக்கனாமிக்ஸ் மட்டும் நம்ம இதில் படிக்க வேண்டியிருக்கும். எக்கனாமிக்ஸும் ஸ்டாட்டில் 1 or 2 யூனிட்ஸ் படிக்க வேண்டியிருக்கும். ஸ்டாட்டில் கொஞ்சம் படிக்கணும். ஸ்டாட்டில் 1 2 3 4 யூனிட் இருக்குது. 2 3 4 யூனிட்ஸ் இருக்குது. 4 யூனிட்ஸ், அந்த 4 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து இந்த யூனிட் எல்லாத்தையும் நம்ம படித்தாலே ஃபுல்லாக வந்து என்ன செய்யலாம். ஆனால் ஈஸி தான். லாஸ்ட் இயர் வந்து எனக்கு கம்யூனல் ரேங்க்லாம் கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் போயிருக்கலாம். போஸ்டிங் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் போகலாம். ஸோ ட்ரை பண்ணுவோம். இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்குது. நான் வந்து மேத்ஸு, ஸ்டாட்டு, எக்கனாமிக்ஸ், மேத்ஸ் ஸ்டாட்டு இருக்கிறதுனால நான் எக்கனாமிக்ஸ் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்கு போங்க. போயிட்டு லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷனில் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்டிங், நான் இன்டர்வியூ போஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதில் எல்லா விஷயமும் இருக்குது. ஒருவேளை என் டெலிகிராம் சேனலில் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இந்த 2 இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்டிங் 2 மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வேணால் நான் அனுப்பி விட்றேன். பட்டு ஒரு எக்ஸாமுக்கு தான் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம்னா 2 எக்ஸாம் படிக்கலாம். நான் லாஸ்ட்டு ஒரு வீடியோ போடும்போது என்ன பண்ணிட்டேன்னா ஒன்று தப்பாக சொல்லிட்டேன். மேஜர் பேப்பர் 1ன்னு சொல்லிட்டு ஜென்ரல் சயின்ஸு, இந்த தமிழ் இதெல்லாம் பேப்பர் 2ன்னு சொல்லிட்டேன். ஸோ சாரி. பேப்பர் 1 2 ஆக்சுவலாக 2 ஆட் பண்ணி தான் மார்க் போடுவாங்க. ஆனால் நான் சொன்னது வந்து பேப்பர் 1 2ங்கிறத மாற்றி சொல்லிட்டேன். அதனால் சாரி, மன்னிச்சுக்கோங்க. பேப்பர் 1ங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் மேத்ஸு, அதாவது மென்டல் எபிலிட்டி.